நம்ம பார்வைக்கே ஒண்ணுமில்லாம இருந்த காலத்துல கர்த்தரை உயர்த்தி கொண்டு வந்து இங்க உட்கார வச்சுட்டாரு. அந்த காலத்துல இருந்தே கர்த்தர் கொண்டு வந்து உட்கார வச்சுட்டாரு. இப்போ இருக்கிற ஆண்டவர் இன்னும் உயர்த்துவதற்கு வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். அன்னைக்கு எப்படி கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சீங்களோ அதே மாதிரி இன்னைக்கும் கீழ்ப்படிங்க. இன்னும் கர்த்தர் உயர்த்த வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். நமக்கு என்ன தெரியுமா, அன்னைக்கு கீழ்ப்படிஞ்சோம், இன்னைக்கு கர்த்தர் நம்மளை உயர்த்திட்டார், ராஜாவாயிட்டோம். இப்போ நம்ம யோசிக்க ஆரம்பிச்சோம். நமக்கு எவ்வளோ ஐடியாஸ், நமக்கு ஐடியா கொடுக்க எத்தனையோ பேர் ஃபோனில் ஐடியா கொடுப்பாங்க, நேரில் ஐடியா கொடுப்பாங்க. ஆண்டவர் சொல்றாரு, எல்லாருடைய ஐடியா வச்சு கொஞ்சம் ஓரமாக வச்சு நான் என்ன சொல்றேன்னு செய். எப்படி ஆதியில கொண்டு இருந்த அன்பு இருந்துச்சோ அதே மாதிரி இருக்கு. இயேசு கிறிஸ்து அதான் ஒரு ஸ்பெஷாலிட்டி. வசனம் சொல்லுது பிலிப்பியர் 2ஆம் அதிகாரத்துல, அவர் தேவனுடைய ரூபமாய் இருந்தும் அதை கொள்ளையாடின பொருளா எண்ணாமல் முடிவு பரியந்தம் தன்னை, எனக்கு எல்லாம் தெரியும், நான் என்ன வேணா பண்ண முடியும் அப்படின்னு இயேசு சொல்லவே இல்லையா. கடைசி வரைக்கும் பிதாவுக்கு அவர் என்ன பண்ணாராம், தாழ்த்திக்கிட்டே இருந்தார்.